ஹலோ கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்லி ரீகேப். இந்த வீக் நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், அதோட ரீகேப் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்ன வீடியோ போடலாம் வைக்கலான்னு. போடுறேன் ஒரு ஒரு டாப்பிக்காக. நான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லட்டும், சொன்னோன்னா ஒரு ஒரு டாப்பிக்காக போடுறேன், ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் போடுறேன். அது வரைக்கும் வீக்லி ரீகேப் நான் கண்டினியூஸாக போட நான் ட்ரை பண்ணுறேன், ரைட்டுங்களா? ரைட், இதோட தேர்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது பார்ப்போம், ரைட்டு. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் இன்ஸ்டாகிராம். ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஃப்ரேம் யாருன்னா பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா லூசைடில் அப்படி நீங்கள் அக்கௌண்ட் வாங்கும் போது வேணும்னா என் கோடை யூஸ் பண்ணிங்க, ரைட்டுங்களா? லூசைடு, அப்புறம் ட்ரேடிஃபை, ட்ரேஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணணும் வைக்கணும், ட்ரேஸ் எல்லாம் வாங்க போனீங்கன்னா வேணும்னா என் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஃபண்டிங் பிப்ஸில் நம்ம பார்ட்னர் ஆகிருக்கோம். ஸோ என் கோட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் 20% ஆஃபர் வரும். எதுனா வந்துட்டு கேம்பெயின் அவங்க ரன் பண்ணும்போது வைக்கும்போது என் கோடு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? கோடு சந்தோஷ் இந்த இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்து யூஸ் பண்ணிங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. அண்டு உங்கள் வாங்கும் போது நீங்கள் பை பண்ணும்போது வேணும்னா என் கோடு யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான், ரைட்டுங்களா? ரைட்டு, சரி, ஓகே. இது என் ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஃபாலோ பண்ணலாம் பண்ணிங்க. ஏன்னா நான் ட்ரேட் எடுத்தோடனே இதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஒரு கிவேவேயும் ரன் ஆகுது, அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரைட்? ரைட்டு. ஸோ இது என்னோட நோஷன் லிங்க்கு. நான் இது லிங்க்கு வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஹைலைட்ஸில் இருக்கும். பார்க்க லிங்க் வேணும்னா எடுத்துங்க, ஓகேவா? ஸோ ஓகே, திங்கக்கிழமை அன்றைக்கி 27ஆந்தேதி லாஸ்ட் வீக் சிஎல்லில் நான் வந்துட்டு பை செட்டப் எடுத்தேன். அது ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. டெய்லி கேண்டில். இந்த பை செட்டப் அருமையான செட்டப், எல்லா ட்ரேடையும் அதான் சொல்லுவேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெடியை இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, லெஃப்டில் வந்துட்டு சிஎல் வச்சுருக்கேன், ரைட்டில் வந்துட்டு ஆர்பி வச்சுக்கிறேன். ஓகே, ஆர்பி அந்த ஹச்ஓ வந்து ரைட்டில் இருக்கும், ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ ப்ரைஸை பாருங்கள். ப்ரைஸ் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டான். எக்ஸ்பேன்ஷன் இங்கே எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்த டிஓயில் இங்கே ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது இது, ஓகேவா? ப்ரைஸ் இங்கே நைட்டாக என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கே நைட்டாக குட்டி எஃப்இஜி இருக்கான். இந்த இடத்துல ஸ்மால் எஃப்இஜி, ஓகேவா? சின்னதாக எஃப்இஜி இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸு இங்கே எஃப்இஜி வச்சுட்டான். ஸோ இங்கேயும் சேம் எஃப்இஜி, இங்கேயும் எஃப்இஜி வச்சுட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இந்த எஃப்இஜிக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கேருந்து ப்ரைஸும் மேலே தான் போகணும், ஓகேவா? ஸோ அந்த விஷயம். அண்ட் வந்து ஹெச்ஓ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ கூடயும் சேம் அதே தான் வச்சுருக்கான். ஓகே, சேம் ஹெச்ஓ கூட தான் கீழே எல்லாமே எஃப்இஜி வைக்காமல் பேலன்ஸ் ஆகிட்டான் ப்ரைஸு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துலேருந்து நான் பைக் அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ அது ஃப்ரைடே, சன் சண்டே கேண்டில். ஓகே, இது எத்தனை மணி கேண்டில்? 10 மணி கேண்டில். ஸ்விங் வச்சுட்டான். இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சுருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹெச்ஓ கூட எஸ்எம்டி இல்லை, ஆர்பி கூட எஸ்எம்டி இல்லை. ஸோ எனக்கு இந்த ஹைஸ் வந்துட்டு ப்ரைஸே எடுத்து ஆகணும், ஓகேவா? ஸோ நான் 15 மினிட் போய்க்கிறேன். இப்போ வந்துட்டு என்னது C2 C3 நடந்துகிட்ருக்கான். இப்போ டைம் வந்துட்டு 6 மணி கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. அது வந்து C4. நான் இங்கே என்ட்ரி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் செட்டப் நான் இங்கே நீட்டாக போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அது எதுக்குன்னு இப்போ பார்ப்போம். வேறு எதனா வச்சுருக்கேன்னா ஓகே, லாங் செட்டப், ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இப்போ கீழே விழுந்துட்டு, கீழே வந்து லோ ஆஃப் த டே செட் பண்ணிவிட்டு, ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல லோ ஆஃப் த டே செட் பண்ணிட்டு, ஏன்னா வந்துட்டு லைக் ஃபுல்லாக ஒரு கன்சாலேஷன் மேனிப்புலேஷன் கொடுத்துட்டான். இவன் வந்துட்டு ஓகே, இவன் வந்துட்டு ஃபுல்லாகவே கீழே எடுத்துட்டான், ஓகேவா? ஸோ இங்கே நைட்டு எங்கேயாச்சும் எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா நோ, எஸ்எம்டி இந்த இடத்துல கிடையாது. ஹெச்ஓவில் பார்ப்போம். ஹெச்ஓ, ஸோ ப்ரீவியஸ் டே அதான் இன்றைக்கி ஓப்பன் 18 ஓப்பனோட எஸ்எம்டி வச்சுருக்கேன் ஹெச்ஓ கூட, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் பியரிஷாக தான் வச்சுருக்கான். இது வர பியரிஷாக தான் இருக்குது. ஸோ 10 மணிக்கிட்ட தான் பார்க்கணும் என்ன ஆக போகிறோம் அப்படின்ட்டுன்னு. ஓகே, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஹவரில் இன்னும் எதுவும் ஆகலை. ஓகே, 1 ஹவர் கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சது. ஸ்விங் வச்சிட்டான். ஸோ இது C2,
ஓகேவா? இது C2 அண்ட் வந்துட்டு நோ பிஎஸ்பி, ஜஸ்ட் C2 வித் எஸ்எம்டி வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆச்சுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஓகே வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ 1 ஹவரில் வந்துட்டு C4 நடக்க போகுது. இந்த இடத்துல நான் என்ட்ரி ஓகே இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் சிஐஎஸ்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஆனால் வைக்கலை. இந்த இடத்துல எஃப்ஐஜி வச்சுட்டான். ஓகேங்களா? எஃப்ஐஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கப்புறம் இங்கே நைட்டே என்ட்ரி எஸ்எல் இங்கே நைட்டாக வச்சுட்டேன். ஓகேவா? இந்த ஹைஸ்ட்டை நான் டிபி எக்ஸ்போர்ட் பண்ணேன். இது வந்துட்டு நான் இந்த ட்ரேடு தான், ஃபாரெக்ஸில் போட்ட அக்கௌண்ட். ஓகேங்களா? ட்ரேடு சிஎஃப்டியில் போட்ட அக்கௌண்ட் ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸு ரொம்ப கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்திருக்கு. நான் கண்டுக்கலை, அப்படியே விட்டுட்டேன் ஓவர் நைட் ஃபுல்லாக. எனக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து அலார்ட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து எனக்கே தெரியும். ஓகே டிவி இந்த இடம் ஓகேவா? இந்த இடம் வந்துட்டு போயிட்டு இங்கே நைட்டு நான் அலார்ட் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ட்ரேட் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான். மற்றபடி நான் அன்றைக்கி வந்துட்டு பெருசாக வேறு எந்த ட்ரேடும் பண்ணல. அழகாக டிபி போயிட்டு கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக டைம் எடுத்திருக்கு சொல்லப்போனால். எத்தனை மணிக்கு டிபி போயிருக்கான்? ஓகே 5 AM போயிருக்கான். இந்த இடத்துல என்ட்ரி போட்டதுக்கு இங்கே இங்கே என்ட்ரி போட்டதுக்கு 5 AM போயிருக்கு. இங்கேருந்து இங்கே. ஸோ 20 ஹவர்ஸுக்கிட்ட டைம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பெருசாக இந்த ட்ரேடு நான் எதுவும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணிக்கல. ஓகே அப்படியே நான் விட்டுட்டேன். எனக்கு வந்துட்டு ஓகே போயிடுச்சு. ஸோ 2வது இதுவே எத்தனை நிமிஷம் ஆகிருக்கு? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 6 மினிட்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து வந்துட்டு கோல்டு செவ்வாய்க்கிழமை மணிக்கு நான் இந்த செல் என்ட்ரி எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே ஜிசியில் வந்துட்டு இன்னைக்கு டேட் என்ன டைமு? ஓகே 5 AM டியூஸ்டே. ஓகே இன்றைக்கி டெய்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கான்? மண்டே கேண்டில் வந்துட்டு பியரிஷாக தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேவா? ப்ரீவியஸ் கேண்டலுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகே இந்த இடத்துல ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இங்கே நீட்டு ஓவராலாக சிஐஎஸ்டி வச்சுருக்கு. ஓகேங்களா? இங்கே வச்சுருக்கான். ப்ளஸ் வந்துட்டு இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். ஓபி க்ளோஸ் வச்சுருக்கான். ஓபி இங்கேயும் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலில் தான் எஸ்எம்டி இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க பார்ப்போம். சில்வர் கூட ஓகே இன்னும் எங்கேயுமே எஸ்எம்டி கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்த நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே நீட்டாக சைடில் சில்வர் வச்சுக்கிறேன். ஓகேவா? நானே இங்கே என்ட்ரி போட்டேனே தெரில. ஃபஸ்ட்டு அதையும் பார்த்துருவோம். செல் கேண்டில். ஓகே இது இன்னைக்கு ஃப்ரைடே. ஓகே இங்கே ரைட்டாக வந்திருக்கு. ரைட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து செல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ப்ரீவியஸ் டெய்லி லோ வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டு, அதுக்கப்புறம் இது செகண்ட் டார்கெட்டு அந்த மாதிரி. ரைட்டா? அடுத்து வந்து 4 hour. 4 hour. 4 hour நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னா 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அதாவது இது ப்ரீவியஸ் டெய்லி லோ. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக் லோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நான் அது பார்த்தது. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக 15 minute 15 minute இவ்வளோ பியரிஷ் கேண்டில் நான் பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக நான் இங்கேயே என்ட்ரி போட்டேன். என்ட்ரி இந்த இடத்துல எஸ்எம்டி ஹைஸ் எஸ்எல் 1:2 டிபி. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று போட்டேன்னா இல்லை வந்துட்டு 1 hourல போட்டேனான்னு எனக்கே கொஞ்சம் 1 hourல போட்டேன். ஓகே 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் 1 hourல இந்த இடத்துல சிஐஎஸ்சி வச்சுட்டான். இந்த கேண்டில் கரெக்டாக வந்து 10 PM கேண்டில் நியூ 4 hour கேண்டில் ஓப்பன். இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டு டிபி வந்துட்டு கீழே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 1:2 இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இங்கே அடிச்சது டிபி அடிச்சது. ஓகேவா? இதோட எக்ஸிக்யூஷன்ஸ் தான் வேணும்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லை வந்துட்டு அது பேர் என்ன ஏன் ட்விட்டர். ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயும் நான் எக்ஸிக்யூஷன்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி வந்து வேறு எந்த ட்ரேடும் நான் பார்க்கல. ஓகேங்களா? நான் வெளில போயிட்டேன், கொஞ்சம் வேலை வேறு. ஸோ 3வது வெட்னஸ்டே அன்னைக்கு என்கியூவில் செல் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ என்கியூ இங்கே என்கியூ அது வந்துட்டு கவுண்டர் ட்ரெண்ட் செல் எடுத்தது. அது நான் ஏன் அந்த செல்லு எடுத்தேன்னா டெய்லி கேண்டில் வச்சுப்போம். ஓகே ஓகே டியூஸ்டே இது 11
12 1 2 3 4. ஓகே, டெய்லி கேண்டில் முடிஞ்சிச்சு. ஓகே, டெய்லி கேண்டில் இங்கே பாருங்கள். டெய்லி கேண்டில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கானா, இந்த இடத்துல நான் ஓகே லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் வந்துட்டு இஎஸ் சி இங்கே வந்துட்டு ப்ரைஸு எஸ்எம்டி தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, எங்கேனா ஒய்எம்மோட. ஓகேவா? இந்த கேண்டில் ஹையை தூக்கலை. ஓகேவா? ஸோ ஒய்எம்மோட டபுள் ஸ்டேஜ் எஸ்எம்டி. ஓகேவா? பத்தாவதுக்கு வந்துட்டு பிஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேண்டில் பிஎஸ்பி. ஓகே, இந்த கேண்டில் பிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுருந்துச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஓகே இன்றைக்கி எந்த கிழமை? டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே கேண்டில் ரன் பண்ண விட்ருவோம். ஓகே, ஏஷியனு, லண்டனு, ஓகே 6 PM. ஓகே 6 AM. இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, நான் இங்கேருந்து கண்டினியூஷன் நான் பார்த்தேன். ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் நான் பார்த்தது இந்த லோவாச்சும் ப்ரைஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து செல் என்ட்ரி எடுத்த ஷார்ட்டு யா ஓகே இந்த இடத்துல அதான் எக்ஸிக்யூஷன் எல்லாமே அந்த இடத்துல வச்சுருப்பேன். ஓகே ஓகே இந்த இடத்துல வந்து 4 ஹவர் ரெஸ்ட் வச்சுப்போம். ஓகே, 4 ஹவரில் வந்து C3 நடக்க போகுது. ஓகே, 4 ஹவரில் C3. ஸோ இந்த இடத்துல வந்து 15 மினிட்ல எகெயின் இந்த இடத்துல ஒரு சிஏஎஸ்சி வச்சோம். ஓகேவா? இந்த இடத்துல நியூ 4 ஹவர் கேனல் ஓப்பன் ஆக போகுது. நியூ 4 ஹவர் கேனல் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சிஏஎஸ்டி, அடுத்த க்ரீன் கேனல், அடுத்து ஒரு சிஏஎஸ்டி. மனப்பாடமாக இருக்குது கைஸ் பாருங்க. இந்த சிஏஎஸ்டி வச்சோன்னா அடுத்து இங்கே என்ட்ரி எஸ்எல் மேலே 1:2 டிபி. ஓகேவா? இதான் என்னோட எக்ஸிக்யூஷன். இங்கே என்ட்ரி 1:2 டிபி கரெக்டாக. அடுத்த கேண்டில் டிபி கொடுத்துட்டு அப்படியே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டுங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் டெய்லி லோ வந்து ஒய்எம் தூக்கி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒய்எம் தூக்கிட்டான், எஸ்எம்டி வச்சுட்டு ஆப்போசிட்டில். ஏன்னா ட்ரெண்டு புல்லிஷ் தான், இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு. அதனால தான் இது வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதை அப்படியே ஹைட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நான் வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்த ட்ரேடு. நான் பெருசாக தான் இந்த வாரம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல, பொறுமையாக நான் எடுத்தேன். ஏன்னா மந்த்து முடிய போகுது வைக்கிது அப்படின்னு. அப்புறம் வந்து 4வது நாள் வந்துட்டு ஆர்டிவி ஃபஸ்ட்டு எஸ்எல் பட்டுரும், சில்வரில் எஸ்எல். ஓகேவா? சில்வரில் நான் ஏன் எஸ்எல் அடிச்சிச்சு அப்படின்னா அது ஓவர் கொழுப்பு. யா ஓகே, இந்த இடத்துல வந்து செல் ஆகிடுவான், ஏன்னா டிஓஎல் கிட்ட இருக்குது, செல் ஆகிடுவான் அப்படின்னு நான் பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 4 ஹவர் போய்க்கிறேன். 4 ஹவர் போயிட்டு இது 6 PM வெட்னஸ்டேவா? 6 PM, இது 10 PM, அது 2 AM கேண்டில். அடுத்து இந்த கேண்டில் 6 AM. ஓகேவா? 6 AM கேண்டில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஷார்ட்டு. ஓகே, இந்த இடத்துல யா 6 AM கேண்டில் இந்த இடத்துல 4 ஹவர் இதாகிடுச்சு. நான் 10 மணிக்கு அதான் இந்த இடத்துல 2 சிஎஸ்டி வச்சிட்டோம். 1 2 அண்ட் 3 3 சிஎஸ்டி வச்சோன்னா இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்தான். சரின்ட்டு இங்கே என்ட்ரி எஸ்எல் போட்டுட்டு பார்த்தா ப்ரைஸ் போணுச்சு. ஓகே, அப்படியே ரிவர்சல் அடிச்சு எஸ்எல். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற்றிட்டோம். இந்த என்ட்ரிக்கு நான் வரேன். ஓகேங்களா? இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. நான் வரேன். ஓகே, இது வந்து ஏன் எஸ்எல்னா லைக் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு நான் அதுதான் புரிஞ்சுக்கிட்டது. ஃபஸ்ட்டு ஓவர் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டான் ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே நைட்டே வந்துட்டு கோல்டு கூட எஸ்எம்டி அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, கோல்டு கூட இல்லை, இது கூடயுமே எஸ்எம்டி இல்லை. ஸோ நான் என்ன இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் மீன்ஸ் நான் என்ன இந்த இடத்துல எஸ்எல் அப்படின்னு நான் பண்ணி வச்சுருந்தேன்னா ப்ரைஸ் வந்துட்டு கோல்டில் ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும். ஸோ ப்ரீமியம் வரணும். அதனால தான் இந்த இடத்துல பை ஏற்றிட்டு அப்படின்னு தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒன்று. அடுத்து வந்துட்டு அதான் எஸ்எல்கான ரீசன். ஓகேவா? என்னைய பொறுத்தவரை. அடுத்து வந்துட்டு ஆர்டிஒய். ஓகே, அடுத்தது வியாழக்கிழமை தானே ஆர்டிவியும். வியாழக்கிழமை என்னாச்சு?
ஒய்எம் கூட எஸ்எம்டி பார்க்கணும். ரைட்டில் ஒய்எம், லெஃப்டில் ஆர்டி. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நல்லா இறக்கிட்டு இந்த இடத்துல எஸ்எம்டி, இந்த கேண்டில் கூட எஸ்எம்டி. ஓகேவா? இது இந்த லோவை தூக்கிட்டான், இவனும் இந்த லோவை தூக்கிட்டானா, ஸோ எஸ்எம்டி கிடையாது. ஓகே, 4 ஹவர் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல Thursday 10 PM, Wednesday 10 PM, Thursday கேண்டில் இந்த இடத்துல. ஓகே, Thursday கேண்டில் இங்கே நைட்டாக வருது. ஓகேவா? ஸோ Thursday கேண்டில் இங்கே நான் புல்லிஷ் போட்டது, பை என்ட்ரி ஆனது. ஓகே, இங்கே நைட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் எத்தனை மணி கேண்டில்? 2 AM கேண்டில் ரன் ஆகிட்டு. ஓகேங்களா? 2 AM கேண்டில் பாருங்கள், இது வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்விங் வச்சுருக்கான். ஓகேவா? ஸ்விங் வச்சுருக்கு. மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு எஸ்எம்டி வந்துட்டு பெருசாக இந்த இடத்துல கொடுக்கல. ஓகேவா? ப்ரைஸு இந்த இடத்துல பெருசாக எஸ்எம்டி இங்கே நைட்டு தான் கொடுத்துருந்தான். ஓகே, இங்கேருந்து இங்கே. ஏன்னா அது பெரிய எஸ்எம்டி தான் கிடையாது. நான் வந்துட்டு மேஜராக வந்துட்டு ஸ்விங்கை தான் நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகேவா? ஸ்விங்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சிஎஸ்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே, இந்த இடத்துல டைம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஓகேவா? 9 o'clock, 10 மணி க்ளோஸ் ஆக போகிறான். ஓகே, நெக்ஸ்ட் 9 o'clock க்ளோஸ் ஆகிருச்சு. 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக நான் பை போனதுக்கான இன்னொரு ரீசன் வந்துட்டு ப்ரைஸு செல் ஆகணும்னா அட்லீஸ்ட் இங்கே நைட்டில் ஸ்விங் வச்சுருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்விங் வைக்கணும், ப்ரைஸு வைக்கலை இங்கே. ஸோ ஒய்எம்ஐ பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து நல்லா தூக்கி வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லேகிங் அசட். ஓகேங்களா? ஆர்டிஐ வந்து ஒரு லேகிங் அசட். ஸோ ஆர்டிஐ வந்து பொறுமையாக போகணும் அப்படிங்கிறத பார்த்தேன். ரைட்டா? ஸோ வந்துட்டு 4 hour வச்சுன்னா 10 மணிக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டை. ஸோ இந்த எஃப்இஜி இந்த எஃப்இஜி கிட்ட நான் என்ட்ரி போட்டிருக்கணும், நான் போடலை. ஓகேவா? ஸோ இந்த எஃப்இஜி கிட்ட நான் என்ட்ரி போடலை. தென் 5 minute வைப்போம். 5 minute வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இன்வர்ஷன். ஓகே, இந்த இன்வர்ஷனை செல் ஆகணும்னா அந்த இன்வர்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். பை ஆனோம்னா அப்படியே போயிடணும், அந்த இடத்துல இன்வெஸ்ட் வைக்கணும். ஓகே, எஃப்இஜியை எக்ஸ்போர்ட் பண்ணணும். செல் ஆகணும்னா இந்த எஃப்இஜியை எக்ஸ்போர்ட் பண்ணணும். பை ஆகணும்னா இந்த எஃப்இஜியை இன்வெஸ்ட் வச்சிடணும். ஸோ இன்வெஸ்ட் வச்சா நான் பை போட்டேன், அவ்வளோதான், அப்படியே மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அப்படியே போயிட்டேன். இதுதான் நான் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு உள்ளதை பார்த்துருவோம். ஃப்ரைடே அன்னைக்கு என்னது? ஃபஸ்ட்டு சேம் இஎஸ்ஆ இஎஸ்ஸு சிஎல் பை ஓகே ஓகே இஎஸ் போயிடும் இப்போது. ஓகேவா? ஸோ இஎஸ்சில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூஷன் 6 o'clock க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டெய்லியில் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே லோ ஆஃப் த வீக், தேர்ஸ்டே அன்னைக்கு தூக்கி வச்சுட்டா ஃப்ரைடே இன்டோ எக்ஸ்பேன்ஷன் கண்டினியூட் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா? இதுதான். தென் 4 hour பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு எஸ்எம்டி, இங்கேருந்து இங்கே ஒரு எஸ்எம்டி ஃபஸ்ட்டு வச்சுருந்தான். லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் வந்துட்டு என்கியூ பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? நான் திங்கக்கிழமை மணி சிஎல் சொன்னேன்ல, அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த எஃப்இஜி இங்கேருந்து இது. ஸோ இந்த எஃப்இஜி வந்துட்டு இங்கே நைட்டு இந்த கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்கியூவில் இஎஸில் எஸ்எம்டி வச்சுட்டு, ஸோ அவ்வளோதான், ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. எஸ்எம்டி இதில் வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு நான் C2 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 6 AM கேண்டில் C3 கண்டினியூ ஆகி கொண்டு போயிடும் அப்படின்னு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பண்ணிக்கிட்டு 9:30 வரைக்கும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டைம் வந்துட்டு ஓகே 8:30. ஓகே 8:30 8:30 இந்த இடத்துல. ஓகே இப்போ வந்துட்டு மணி கரெக்டாக 9:30 நான் வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் பார்த்தா ஓகே இந்த இடத்துல வந்து பைக் நிற்கிறான். இந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ரம்ப் நியூஸு என்னமோ வந்துச்சு, அதனால் மேலே கீழே அடிச்சான். இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா?
இது வந்து என்னைய பொறுத்தவரை ஃபேக் எஸ்எம்டி. சப்போஸ் இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சுட்டாங்கன்னா இந்த 1 ஹவர் கேண்டில் ஸ்விங் கேண்டில் வச்சுட்டு செல்லுக்கு கொண்டு போயிருக்கணும். அது பண்ணலை. செல்லுக்கு ஒரு சிக்னேச்சரும் தரலை. அப்படி இல்லாட்டி இந்த 15 மினிட் எஃப்இஜி இன்வெர்ஷன் ஆகிருக்கணும். இங்கேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே தரல. அப்போ அதான் லாஸ்ட்டு ஆர்டிவியில் ட்ரேட் பார்த்தோம்ல, இன்வெர்ஸ் வைக்கணும். அதே கதை தான் இங்கே இன்வெர்ஸ் வச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ 9:30 நான் பார்க்கணும். 9:30 என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் வந்துட்டு 3 மினிட் பார்த்தேன். 3 மினிட்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒய்எம்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ தூக்கிட்டு. ஓகேவா? இஎஸ்ல வந்து தூக்கல. ஸோ இது எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ எஸ்எம்டி வச்சோடனே இந்த யோசிக்கலை. இங்கே நேற்று நான் என்ட்ரி போட்டேன். என்ட்ரி இங்கே எஸ்எல் எங்கே டிபினா 96.25. நல்லா நினப்பு இருக்கு. ஐயோ 1:2 கரெக்டாக இங்கே வரும். 96.25. இந்தா வந்துட்டா. இவன் வந்துட்டு கொஞ்சம் மேலே இந்தா இருக்கு. கரெக்ட் 96.25. அடுத்த கேண்டில் நான் என்ட்ரி போட்டேன். ஸோ டிபி போயிட்டான். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஆர்டிஓவில் எடுத்த பை ட்ரேட். ஓகேவா? இந்த இடத்துல சிஏசின்னு எதுவுமே பார்க்கல. எனக்கு பியூர் பயாஸை மட்டும் வச்சு நான் எடுத்தது. ஓகேவா? ஸோ ரைட்டு. அப்படியே வந்துட்டு நம்ம சிஎல்ல பார்ப்போம். க்ரூட் ஆயிலில் நீட்டான ட்ரேடு நேற்று. ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்ரூட் ஆயிலில் நல்லா வந்த ட்ரேடுனா அதுதான். ஓகே, இங்கே கட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒன்று. ட்ரேடிங் வியூ நல்லாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்று. அடுத்து வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பி கூட வந்துட்டு எஸ்எம்டி. இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி. ஓகேவா? இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி. செல்லுக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷ்னால் நான் புல்லிஷ்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கேருந்து இதாகணும். என்ன சொல்கிறது, ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சமாச்சும் வந்துட்டு ப்ரைஸ் போகணும். ஓகேங்களா? இந்த டெய்லி எஃப்இஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகேவா? தென் 4 ஹவர். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது 6 AM 10 PM இங்கே வந்து ஓகே 2 AM. ஸோ நான் 6 AM கேண்டில் செல் பார்த்தேன். இந்த கேண்டில் வந்து இதோட இது ப்ரைஸ் வந்துட்டு ஸ்விங் ஒரு இந்த இடத்துல பாருங்கள். ஐயோ செலக்ட் ஆக மாட்டேது. ரேஞ்ச் கேண்டில். ஒரு ரேஞ்ச் ஹையை தூக்கிட்டா ரேஞ்ச் லோ. ஓகேங்களா? அது மேட்ரிக்ஸ் ப்ரோ சொன்னது. ரேஞ்ச் ஹையை தூக்கிட்டா ரேஞ்ச் லோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 15 மினிட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு சிஎஸ்சி வச்சுட்டான். எனக்கு இந்த இடத்துல சிஎஸ்சி வேணும். ஓகேங்களா? ஓகே, சிஎஸ்சி வச்சுட்டான். தென் இங்கே என்ட்ரி எஸ்எல் இந்த ஹையில் வச்சுக்கலாம். 1:2 டிபி. 1:3 பிடிச்சேன்னு நினைக்கிறேன் நான். அது ஏன் 3 பிடிச்சேன்னு தான் தெரில, நான் பிடிச்சேன். ஓகேங்களா? அவ்வளோதான். 1:3 டிபி போயிடுச்சு. ரைட்டா? ஸோ இதுதான். அடுத்து வந்து கோல்டு ட்ரேட் எடுத்தேன். அதுதான் க்ரூடு. இது ரெண்டும் சொல்லிட்டேன். அடுத்து கோல்டு அண்ட் சில்வர். ஓகேங்களா? ஐயோ ரொம்ப போதா 23 மினிட்ஸ். ஸோ அது ரெண்டும் பிரேக் ஈவன் தான். ரொம்ப தான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகே. கோல்டில் வந்துட்டு நான் மார்னிங்கே வந்துட்டு நான் இங்கே செல் பார்த்தேன். ஓகே. இந்த இடத்துல செல் பார்த்தேன். ஏன் நான் இங்கே நேற்று செல் பார்த்தேன்னா 4 ஹவரில் ஸ்விங் வச்சுருந்தான். ஓகேவா? 4 ஹவர் 6 PM கேண்டில் இங்கே நேற்று ஸ்விங் வச்சுருந்தான். ஸ்விங் வச்சதுனால 1:2 பிடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு லேட்டாக தான் என்ட்ரி நான் பார்த்தேன் கோல்டில். ஓகேவா? ஸோ இங்கே நைட்டு இது 4 ஹவரில் ஸ்விங் வச்சிட்டான். நான் வந்து செல் பார்த்தது ஓகே இந்த இடத்துல பாருங்கள் 4 ஹவர் டு 15 மினிட். ஓகே. சப்போஸ் நான் என்ட்ரி போட்டால் இந்த இடத்துல போட்டுருந்துருக்கணும். ஓகேவா? என்ட்ரி எஸ்எல் டிபி. ஓகேவா? இது அழகாக ஒரு 1:2 கொடுத்துட்டு ஆனால் இந்த இடத்துல 1:2 கொடுத்துட்டு ஆனால் நான் போட்டதே இந்த இடத்துல இங்கே நின்று இவ்வளோ தூரம் தான் வந்தோன்னே பிரேக் ஈவன். நான் லேட்டாக தான் என்ட்ரி ஆனேன். காலைல எந்திரிக்க லேட்டு, எல்லாத்துக்குமே லேட்டாக தான் என்ட்ரி ஆனேன். நான் பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ப்ரைஸு அப்படியே உல்ட்டாவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சிட்டான். பட் நான் க்ளோஸ் பண்ணலை. பிரேக் ஈவனில் நான் வச்சுட்டேன். அப்புறம் சரி பார்த்தா பிரேக் ஈவன் அடிச்சிட்டு. ஓகேங்களா? அதான் நான் ப்ரைஸ் சொன்னேன்ல, ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற அதனால நான் இந்த பிரேக் ஈவனை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதே அப்படியே எக்ஸாக்ட் செட்டப் தான் சில்வரில்.
சில்வரில் நான் வந்துட்டு எஸ்எல்ஐயும் கொஞ்சம் பெருசாக வச்சிட்டேன். அந்த லேட் என்ட்ரியும் ஆகிட்டேன். நான் வந்து சில்வரில் இங்கே என்ட்ரி போட்டுருவோம். இங்கே பாருங்க, இங்கே என்ட்ரி எஸ்எல் வந்துட்டு சேம் இதே இடத்துலையா 103 206 டிபி தான் 206 கரெக்டாக டிபி. ஓகேவா 206 கரெக்ட். நான் எஸ்எல்லையும் கொஞ்சம் இது வச்சுட்டேன், என்ட்ரியும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். அது கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து டிபி வந்திருக்கும். சேம் அதே மிஸ்டேக் தான் இதுலேயும். பிரேக் இவன் அடித்தது இது எஸ்எல் முதல் நாள், இது பிரேக் இவன் அடித்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது நெக் வீக்லி ரீகேப். ஸோ பாருங்கள், வேறு எதனா டவுட்னா கேளுங்க, டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் கோடு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிங்க, ஃபோர்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ரைட்டு, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.